ஸோ அவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நடக்க போகுது. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் கோட்டோ ரியூஜியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. கோட்டோ ரியூஜி நம்ம கேமுக்குள்ளே வரதுனால நமக்கு என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்லி மெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டீம் தான் இருக்குது. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். அந்தந்த எலமெண்ட்டோட மெயின் டேமேஜ் டீலர்ஸு எவ்வளோ டேமேஜ் வந்து பண்ணுறாங்களோ அதை பொறுத்தம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து மெட்டாவா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து ரேங்க் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்லி வந்து டவாட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜில் நம்பர் 1 இருக்கா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசோகின், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் ஆண்ட்ரே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபயர் டீம் வந்து ஃபஸ்ட் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டீம் வந்து இருக்குது. விண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் வந்து அவமையா மிரே வச்சுட்டு நல்லா டேமேஜ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டு டீம் வந்து இருக்குது. இப்போ கோட்டோ ரியூஜி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்ட்டில் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் அவனை ஒரு பிரேக் ப்ளஸ் டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஊஜின்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ண போகிறாங்க கோட்டோ ரியூஜி. நமக்கு ஊஜின்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பஃப் வந்து கிடைக்காது, வெறும் பிரேக் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்லி இருக்க பிரேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கும் பண்ணுறாங்க ப்ளஸ் டேமேஜும் கொஞ்சம் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்எல் ராடரும் சரி, நம்ம கோவன்கி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக்கர் ப்ளஸ் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் நமக்கு கோட்டோ ரியூஜி வந்து கேம் கூட வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டு டீமில் பெரிய ஒரு மாற்றமே இருக்க போகிறது கிடையாது. மெயின் டிபிஎஸ் அதாவது டேனியல்னு பார்த்தீங்கன்னா அமமியா மிரே தான் இருக்க போகிறான். கரண்ட்லி இருக்க அமமியா மிரே வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் கூடயும் நம்ம டவாட்டா யோசோகின் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டேமேஜ் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்குமே ஒரு 4th 5th பிளேஸில் வந்து கரண்ட்லி வந்து இருக்கிற கேமுக்குள்ளே. ஸோ இப்போ கோட்டோ ரியூஜி கொண்டு வரனால நமக்கு விண்டு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹான்சிமி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கூடிய சீக்கிரம் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அமமியா மிரே வச்சு டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். அப்படியே அமமியாவோட கோட்டோ ரியூஜி அதிகமாக வந்து டேமேஜ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிபிஎஸ் வந்து உள்ளே வந்து எடுத்து போய்க்கலாம் விண்டு டீம். இதில் ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோ பிரேக் பண்ணிட்டு டேமேஜ் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நமக்கு அமமியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் தான். அவன் வந்து டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்களா, எதுவும் பஃப் எதுவும் பண்ணுறாங்களான்னு தெரியல. அமமியா மிரேக்கு நாளைக்கு அப்டேட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். யோசோனிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஃப் பண்ணிவிட்டு வந்து வேறு லெவலில் இருக்கிறா. ஸோ அந்த மாதிரி அமமியா மிரேக்கு பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டாமஸ் ஆண்ட்ரே ஏற்கனவே ஒரு நியூ ரிலீஸ் ஆன யூனிஸ் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ இல்லாத மாதிரி வந்து கரண்ட்லி வந்து இருக்கிறான். ஸோ ஆனால் அமமியா மிரேக்கு இன்னும் பஃப் பண்ணி டாமஸோட நல்லா டேமேஜ் வந்து போச்சுன்னா ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷ்னல் லெவல் ஹண்டரோட என்னடா சப்ப கேரக்டர் சைடு கேரக்டர்ஸ்லாம் டேமேஜ் அதிகமாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அமமியா மிரேக்கு பெருசாக எதுவும் பஃப் வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோட்டோ ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அட்வான்ஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டு டீமுக்கு இன்னும் நல்லா டேமேஜ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வரலாம். இப்போ நமக்கு அமமியா மிரே ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக ஒரு விண்டு டேமேஜ் வந்து கேமுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜி காங் வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக மே அப்டேட்டில் தான் வந்து வருவோம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சியோரின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கேமுக்குள்ளே அவள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் டேமேஜில் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த எலமெண்ட் வந்து மெட்டாவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. லியூ ஜி காங் ரிலீஸ் பண்ணால் ஹையஸ்ட் சான்ஸ் அவன் பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்ட்டில் வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்ட் தான் நெக்ஸ்ட் மெட்டா டீமை பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கோட்டோ ரியூஜி நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கானே டவாட்டாவோட ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுற ஈவெண்ட் வந்து முடிய போகுது. ஸோ அந்த பாக்ஸ் யாரும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, வெப்பன் டிசைன் பாக்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ டவாட்டோட வெப்பன் வந்து ரீடிங் வந்து பண்ணி கிராஃப்ட் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 மணி நேரம் தான் இருக்குது. இந்த வீடியோ போட்டு ஒரு 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கோங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளேயர் வெப்பன் டிசைன் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் ஃபயர் டீமன் எடுக்காதீங்க. நமக்கு புது வெப்பன் ஸ்டார்ம் பிரிங்கர்னு சொல்லி விண்ட் எலமெண்டல் சப்போர்ட் வெப்பன் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து வருது. ஸோ அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட்டு அதிகமாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டீமன் கிங் டேகர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் வெப்பனாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் வந்து வந்துடுவோம். நமக்கு டவாட்டாவோட பேனர் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு யாரும் சமன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டவாட்டாக்கு சமன் வந்து பண்ணிடுங்க. ஏஎஃப்ஐ எடுக்கிறதா இருந்தால் மட்டும் டவாட்டாக்கு சமன் வந்து பண்ணுங்கள். அப்படின்னா சேர்த்து வைங்க. இதை நான் ஸ்டார்டிங்கில் டவாட்டா ரிலீஸ் ஆனதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, நீங்கள் A3 A2 எடுக்கிறதா இருந்தால் டவாட்டாக்கு சமன் வந்து பண்ணவே வேணாம். நாளைக்கு நமக்கு கோட்டோ ரியூஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகிறோம். நீங்கள் கோட்டோ ரியூஜிக்கு சேர்த்து வச்சு சமன் பண்ணிங்கன்னா உங்களோட அமமியா மிரே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து வச்சிருப்பீங்க. ப்ளஸ் கோட்டோ ஒரு பிரேக்கராக இருக்கனால எங்கள் விண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். மேபி எனக்கு கோட்டோ ரியூஜி வந்ததுக்கப்புறம் நமக்கு
கரண்ட்லி இருக்க மினிட்டுமே பார்த்தீங்கன்னா மெட்டாவாக இருக்க சான்ஸ் வந்து இருக்குது. ஃபயர் டீம் வந்து ஏன் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கானேட்டாவாட்ட அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து கம்பல்சரியாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமன் பண்ண வேணாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து இப்போயே வந்து சமன் வந்து பண்ணிக்கோங்க, நான் எடுத்து விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லி விட்டு போயிருவேன். ஓகே, ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஜூ ஐலாண்ட் ரைடு ஃபைனல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து முடிய போகுது. நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து போகுது. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரு கூட வந்து சண்டை போட போகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோஓபி மோடு வந்து கேமுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த கோஓபி மோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 பேர் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச், அதாவது ஜாயின் பண்ணி நம்ம ஃபைனல் பாஸ் பெரு கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் இந்த ஈவெண்ட் மாதிரி வந்து தரப்போகிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த பார்த்தா ரிவார்டு வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இந்த கோஓபி மோட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெஸ்டிங் பேஸ் மாதிரி. நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து பிவிபி வரும்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு வருஷம் ஆக போது இன்னும் பிவிபி வந்து வரல. நெட் மார்பிளும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிவிபி வந்து கேமுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் எனக்குன்னு வந்து சொல்லலை. ஸோ வரதாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நியூக்குள்ளே வந்துன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கோஓபி மோடு வருது, அதாவது இந்த ஈவெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வருது, கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரல. வரது என்ன பண்ணணும், ஒரு டெஸ்டிங் மாதிரி எடுத்துக்கிற போகிறோம். இது நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் சீக்கிரம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிவிபி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தா நெட்பால் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாளைக்கு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் வந்து கிராஃப்ட் பண்ணாதீங்க, கிராஃப்ட் வந்து பண்ணிக்குவோம்னு ஆல்ரெடி பார்த்தோன்னா சொல்லிட்டேன். க்ரௌத் ரீபோட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஈவெண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஹண்டர் க்ரௌத் வந்து ரீசெட் பண்ணுறது அது வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது. இந்த ஈவெண்ட் பார்த்தா டைம் இருக்குது. நீங்கள் ஆர்டிஃபேக்ட் மட்டும் கிராஃப்ட் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிடுங்க. நிறைய பேர் லாஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், லாஸ்ட் வந்து சொன்னீங்கன்னா சொல்லி மறந்துடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது பிளெஸிங் ஸ்டோன் ஸ்கில் ரூன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேர்க்க சொல்லிட்டேன். பிளெஸிங் ஸ்டோன் ஸ்கில் ரூன் இருந்துச்சுன்னா ஹீரோய்க்குனாலும் சரி லெஜெண்டரினாலும் சரி சேர்த்து வச்சுருங்க. இந்த சிந்தசிஸ்ன்னு சொல்லி புதுசாக நமக்கு வரப்போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது வந்து டீட்டில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் புது ரேங்க் வந்து இருக்குது. அந்த மூலிமா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் மட்டும் வந்து தெரியுது. ஸோ ஒன்று சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸுக்கும் நம்ம இந்த புது ரேங்க் வந்து வரப்போகுது, டயர் 6 ஜெம் மாதிரி. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரப்போகிற மேஜர் சேஞ்சஸ். நாளைக்கு வந்து எவ்வளோ பக் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ கேமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதிகமாக சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர். ஸோ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டில் டயரு உங்கள் டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டல் பவர் இன்க்ரீஸ் வந்து பண்ணிகிட்டே வாங்க. இதை பற்றி தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரீசென்ட்லி வந்து போட்டேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிட்டு டிபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக ஏற்ற முடியுமோ சொல்லி ஏற்றிக்கோங்க. ஓகே, அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் டயர் வேறு இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதா சொல்லி, ஸோ டிபியும் சைட் பை சைடாக இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு வாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கேட்டில் வந்து சீசன் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்களா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் டிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாத அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்குது. 1.9 மில்லியன் டிபின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது எதுவும் குறப்பாலாம் தெரில அப்டேட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். பட் 1.9 மில்லியன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹண்டர்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சாடாஸும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம பரான் ரெவனன்ட் பவரும் பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண முடியாது. அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 lakh கிட்ட வந்து டிபி வந்து குறைஞ்சிரும். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 மில்லியன்லாம் ஓகேன்னு சொல்லலாம் இப்போ இருக்குது. ஸோ நாளைக்கு அப்டேட் ரிலீஸ் ஆகி டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.45 மில்லியன்னா ஓகேலாம் நம்ம. பட் 2 மில்லியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதில் வேறு என்ன கொடூரத்தை வந்து பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ பேட்டில் டயர் 51க்கு பார்த்தீங்கன்னா 15,40,450 வந்து தேவைப்படுதா ஏற்றணும் எல்லாம் உட்காந்துட்டு. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ நினைக்கிறோம். நாளைக்கு அப்டேட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.